இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ வா, கீழே வா. வாங்குறேன்ல, விடுங்க என்ன. இறங்கி வா. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? எப்ப பாரு கண்ட ஆம்பளைங்களை பாத்துக்கிட்டே இருக்க. என் புள்ள செத்து 10 நாள் கூட ஆகல. ஆனா நீ அந்த ஆள் கூட. ச்சே, எனக்கு அத சொல்லவே வெக்கமா இருக்கு. சும்மா இருங்க அத்தை. போதும், நிறுத்துங்க. என் மேல இப்படி பொய்யான பழி போடுறத முதல்ல நிறுத்துங்க. உங்களோட தப்ப மறைக்க நீங்க என் மேல பழி போடுறீங்களா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு யார் மேலயோ ஒரு கண்ணு இருக்கும் போல இருக்கே. அடிங்க, இன்னும் அடிங்க, இன்னும் அடிங்க. என்ன கொன்னு போட்டுருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. யாராவது சீக்கிரம் வாங்க. நில்லு, வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, என்ன ஒரு நடத்த கட்டவன்னு என் மேல பழி போடுறாங்க. என் நிலைமைய பாருங்க. அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம உள்ள போய் பேசிக்கலாமே. அமைதியாவா? இத நீ உன் அத்தை கிட்ட போய் சொல்லலாம்ல. தினமும் என் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ப்ளீஸ் உள்ள வாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பாக்குறாங்க. கடந்த 10 நாளா நானும் கவனிக்கிறேன். இவங்க தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன நீங்க எதுவும் செய்ய முடியாது. என்ன புரியுதா? ஷாலினிஜி, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக அழறீங்க? ரவீந்தர் சார், உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்க எனக்கோ என் குழந்தைக்கோ சொத்துல எந்த பங்கும் தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். எல்லார் முன்னாடியும் இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க அண்ணி. உள்ள வாங்க. நான் வர மாட்டேன். என் மேல இவ்வளவு கேவலமான பழி போட்டிருக்காங்க. நான் உள்ள வர மாட்டேன். என்னம்மா நடிக்கிற? போது, நிறுத்துமா. நீ மாடியில என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நானே பார்த்தேன். ரவீந்தர் சார், நீங்களே சொல்லுங்க. இன்னி வரைக்கும் நான் உங்களை எப்பவாவது தப்பா பாத்திருக்கேனா? நான் மாடிக்கு துணி காய வைக்க தான் போனேன். இவர் மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஏமா இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசுறீங்க? உங்க சொந்த வீட்டு போன நீங்களே நம்பலனா அப்புறம் ஊர் எப்படி நம்ப சொல்லுங்க? இங்க பாருங்க, ஷாலினி சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் இவங்களை சரியா கவனிக்க கூட இல்லை. ஆனா இவங்க மாடியில துணி காய வச்சிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா ஷாலினியை திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் என் கவனம் திரும்பி இவங்களை பார்க்க வேண்டியதா போச்சு. நானும் இந்த அம்மாவை ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க எப்பவுமே இப்படிதான் பண்றாங்க. நிதிஷ், உங்க அம்மாக்கு நீயே கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏன் அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை... நீங்க தப்பா புரிஞ்சு. நான் எங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? உங்க அம்மாக்கு சொல்லி புரிய வைங்க. சரி, ஓகே, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்னு. போதும், நிறுத்துக்க அண்ணி. அம்மா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்களால இந்த ஏரியால எங்களால தலை நிமிர்ந்து நடக்கவே முடியல. உங்களுக்கு கேரக்டர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. கேரக்டர் பத்தி எல்லாம் நீ எனக்கு சொல்லி தராத. நான் மட்டும் உன்னை பத்தி பேச ஆரம்பிச்ச நீ உண்டு இல்லன்னு ஆயிடுவேன். போதும், நிறுத்துங்க அண்ணி. என்ன கூத்து இதெல்லாம்? முதல்ல உள்ள வாங்க. அப்புறம் என்னைய பாக்குறீங்க? போங்க எல்லாரும். வா, கிளம்பலாம். சரி. என்ன விஷயம்? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதே? இன்னைக்கு என்னோட புள்ள, அதாவது உன்னோட புருஷனோட ஆத்மா சாந்திக்காக பூஜை பண்ண கிளம்பிட்டு இருக்கோம். ஓ, எனக்கு ஞாபகமே இல்ல. சரி, நல்லதுதான். போங்க போங்க, போய் பூஜை பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. எனக்காக கூட நல்லா வேண்டிட்டு வாங்க. அப்படியானா நீங்க வரலையா?
அட, என்னால எப்படி அங்க வர முடியும்? நீ மறந்துட்டியா? நான் தான் விதவையாச்சே. ஒரு விதவை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறது அபசகுணமாச்சே. நீங்க போயிட்டு வாங்க. போலாம். உள்ள வாங்க. சொல்லுங்க வக்கீல் சார். இங்க பாருங்க ஷாலினி மேடம், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுடைய மாமியார் வித்யா உங்க பேர்ல தான் இருக்கு. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய மாமியார் வித்யா உங்களால மட்டும்தான் முடியும். அவங்களுடைய சைன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அந்த கிழவி ஒத்துக்கவே மாட்டா. சரி, அவளை நான் ஒரு கை பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஓகே. என்னாச்சு? நான் வீட்டில் இருக்கவங்க வெளியே போகிறத பார்த்தேன். ஸோ நீங்கள் தனியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அண்ணி. அப்போ நீ வாய்ப்பை சாதகமா பயன்படுத்த வந்திருக்க. ம்? அப்படியும் வச்சுக்கலாம். ஆ, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நீ கிளம்பலாம். இப்படிலாம் பண்ணாதீங்க, என் மனசை காயப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாள் நானே கூப்பிடுறேன். இப்ப நீ போலாம். நான் போக மாட்டேன். இன்னைக்கு இதுவே ரொம்ப அதிகம். சரி சரி கிளம்பு. நான் தான் போன்னு சொல்றேன்ல. போ. பாய். இந்த ப்ராப்பர்ட்டி உங்க மாமியார் வித்யம்மா பேர்ல இருக்கு. அவங்களுடைய சைன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. நான் இதை வந்துடுறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஷாலினிஜி, என்னாச்சு? ரவீந்தர் சார், நான் எப்படி சொல்றது? அத சொல்லணும்னு நினைச்சா கூட எனக்கு வெக்கமா இருக்கு. என்னாச்சு ஷாலினி உங்களுக்கு? என்ன பலாத்காரம் பண்ணிட்டாங்க. என்ன? யார் இந்த கேவலமான காரியத்தை பண்ணது? இவன்தான், இவன்தான். இவன்தான். என்ன உளறிட்டு இருக்கீங்க அண்ணே? டேய், போதும் வாய் மூடு. உன் டிராமா எல்லாம் எனக்கு தெரியும். இரு, உனக்கு போலீஸ் வந்தாதான் ஐயோ, சரியா இருக்கும். அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி, என்ன அதெல்லாம் இதெல்லாம்? எதுவுமே இல்ல. நீ உன் மச்சின மேல இந்த மாதிரி பழி போடுறியே, உனக்கே வெக்கமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பதானே பாக்குறீங்க? இதுல நீங்களும் ஒரு கூட்டணி தான். என்ன பொம்பளை நீ இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ச்சீ, அம்மா இவங்கள உள்ள கூட்டிட்டு போங்க. இவள உள்ள போய் பாத்துக்கலாம். தைரியம் இருந்தா மேல கை வச்சு பாருங்க. போலீஸ்க்கு சொல்லியாச்சு, இப்ப வந்துருவாங்க. இங்க பாருங்க, இது எங்க வீட்டு பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க விலகி நில்லுங்க. ஆமாமா, நான் வேலைக்கு தான் நிக்க போறேன். ஆனா இதுக்கப்புறம் போலீஸ் பாத்துப்பாங்க. வாங்க. இல்ல, இவங்க உள்ள கூட்டிட்டு போங்க. இல்ல, என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். விடுங்க, விடு.
விடு. அண்ணி இதெல்லாம் என்ன நாடகம் அண்ணி? நாடகமா? என்ன நாடகம்? நான் நடந்தது தானே சொன்னேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சொத்துக்காக தான். அததான் நீங்க உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. அத என் பேருக்கு மாத்திடுங்க. அப்படி பண்ணா என் வாய் தானா மூடிடும். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? என்னடா இவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? ஒருவேளை இவ குடிக்க ஆரம்பிச்சிட்டாளா என்ன? நான் முழு சுய நினைவோடு தான் பேசுறேன். அப்படியா? அப்படின்னா சரி, 80லயும் கேட்டுக்கோ, நான் சைன் பண்ண மாட்டேன். அப்படின்னா சரி, நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருங்க. ஏன்னா போலீஸுங்க எப்ப வேணாலும் வரும். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்ன பலாத்காரம் சார் இல்ல பண்ணிட்டான். சார், அவங்க போய் சொல்றாங்க. எங்களை மாட்டி விட நாடகம் போடுறாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரும் ஒரு டீம். என்னோட மாமியார் இவங்க தான் என்னோட கைய புடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இவனோட பொண்டாட்டி மம்தா, இவள நீங்க மானபங்கம் படுத்திடுங்க, அப்பதான் இவ வீட்டை விட்டு போவான்னு சொன்னான். இது அவன் தங்கச்சி. கதவை லாக் பண்ணிட்டு வெளியே காவலுக்கு நின்னா தப்பிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன் இன்ஸ்பெக்டர் சார். இவங்க உங்க கையை பிடிச்சாங்களா? நீங்க சொல்றத நம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க முதல்ல உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் அவங்களையும் பாருங்க. இவங்களுக்கு இந்த வயசுல அவ்வளவு சக்தி இருக்குமா? அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அவங்க புருஷனுக்கு துணையா நின்று உங்களை ரேப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றீங்க. இல்ல மேடம், இதை யாரும் நம்ப மாட்டாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இங்க பாருங்க, என் நிலைமைய பாருங்க. எல்லாரும் நிஜமாவே என்ன அப்படி பண்ணாங்க. இதுதான் நடந்தது, நான் சொல்றத நம்புங்க. இங்க பாருங்க, உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி, அதை உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சத்தியமா சொல்றேன், இது இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற சதி. எனக்கு சொத்து கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றாங்க. என்னையும் என் அப்பாவை குழந்தையும் நடு ரோட்ல நிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சொல்றத நம்ப முடியல. இது உங்க குடும்பத்தோட ப்ராப்ளம். இதை நீங்க தான் உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணணும். சும்மா போலீஸ் கிட்ட வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் வாங்க. சார், நான் சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம். வணக்கம், நான் தான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நிலமும் சொத்தும் எத்தனை உறவுகளை எத்தனை குடும்பங்களை சிதைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பணத்தாசையில மனுஷன் உறவுகளை கைவிட்டுடுறான். இந்த ஷாலினி பண்ண மாதிரி அவளுடைய தப்பான எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்காக அவ தன்னுடைய புகுந்த வீட்டையே சிக்க வைக்க நினைச்சா. பணத்து மேல இவ்ளோ பேராசை. அவ செஞ்ச இந்த சதியினால அவளுடைய குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. அவ தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளையாடுனா. பலாத்காரங்கிறது பயங்கரமான குற்றம். அதோட ஷாலினி இந்த பயங்கரமான குற்றப்படியே அவளுடைய மச்சனம் மேல மட்டும் இல்ல, அந்த மொத்த குடும்பத்து மேலேயும் போட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பா இருக்கு. இதை யோசிக்கும் போதே வெக்கமா இருக்கு. ஒரு பொம்பளை தன்னுடைய மானத்தை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திப்பாளா? அதுவும் 4 காசுக்காக. இப்ப நாம பார்க்க போறது, ஷாலினியுடைய இந்த கெட்ட எண்ணம் நிறைவேறுமா, இல்ல ஷாலினியுடைய புகுந்த வீட்டுக்காரங்க அவங்களுடைய மானம் இன்னும் பறி போகாம தப்பிப்பாங்களா? போயிடு, இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏன்? இந்த வீட்ல மம்தாக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இல்ல, உன்னோட அந்த உரிமையை நான் பறிக்கிறேன். அதோட என் பேரனும் என் கூட தான் இருப்பான். அது எப்படி இருப்பான்? அவன் ஏன் குழந்தை. வா. இரு. இந்த விஷயத்துல போலீஸ் உங்களை உள்ள தள்ளதான் போகுது. ஷாலினி ஒரு நிமிஷம், நீங்க அழணுன்ற அவசியமே இல்லை. இவங்கள பார்த்தலாம் நீங்க பயப்படாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ரவீந்தர் சார், பாத்தீங்களா, இவங்க விதவையான என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ நான் எங்க போறது? யாரை நம்பி வாழறது? நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். மேல இருக்க என் கெஸ்ட் ரூம் காலியா இருக்கு. நீங்க எத்தனை நாள் வேணாலும் அங்க இருக்கலாம். எனக்கு உதவி செய்யறவரை நீங்க மட்டும்தான். ஆம், என்னோட திங்ஸ் எல்லாம் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் கொண்டு வரேன். நானும் கூட இருக்கேன். வாங்க. சோனு சோனு அனு, நீ எங்க இங்க? தள்ளு. எங்க போற? நான் அண்ணியோட ரூமுக்கு போறேன், மிச்சம் இருக்கிற திங்ஸ் எடுக்கிறதுக்கு. அனு, நீ என்ன அவங்க சைடா? ஆமா, நான் அவங்க சைடு தான். நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பானவங்க. அண்ணி நல்லவங்க. என் கையை விடு. அனு, நீ என்ன பண்ற அனு? பார்த்தா தெரியல. சரி விடு, நான் அண்ணியோட திங்ஸ் எடுத்துட்டு போனோம். அனு, நீயும் அவளும் நீ ரொம்ப கரெக்டா யோசிக்கிற. தள்ளு. அனு, நீ என்ன பண்ற? என் கையை ப்ளீஸ் விடு. புரிஞ்சுக்கோ. அனு ப்ளீஸ். அனு, தேங்க்யூ. அப்புறம் நான் சோனுவை இன்னொரு ரூம்ல தூங்க வச்சிருக்கேன். தேங்க்யூ so மச். தண்ணி. தேங்க்யூ. டயர்டா இருக்கியா? ஆமா, ரொம்ப. நான் போய் சோனுவை பார்த்துட்டு வரேன். ம். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன இருக்குமோ தெரியல. களைச்சு போயிருப்பீங்கல்ல. வேர்வையை தொடச்சு விடவா? உங்களுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஆமா, ரொம்ப பசி வந்துடுச்சு. நான் கூப்பிடும்போது வந்துடுங்க. ஆ, ஆ. வாசனையே தூக்கலா இருக்குல்ல? ஆமா. சாப்பிடுங்க. ம். அண்ணி, உங்க கையில ஏதோ மேஜிக் இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்ன. உண்மையை சொன்னா இந்த கைக்கு தங்க காப்பே போடலாம். நான் ஒன்று சொல்லவா ஷாலினி? நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ம். நீங்க இத்தனை நாளா மன கஷ்டத்தோட அங்க வருத்தத்தோட தான் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு உங்க மதிப்பு தெரியல, ஆனா எனக்கு தெரியும். ம், எனக்கும் தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவ கண்டிப்பா என் பேரனோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறா. அவ எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி கவலைப்படாம இருக்கிறது? அவன் சின்ன குழந்தைப்பா. இந்த சின்ன வயசுல கண்டது எல்லாம் பார்த்தான்னா அவங்க அம்மாவை பத்தி அவன் என்ன நினைப்பான்?
நான் ஏதாவது ஒன்று செஞ்சு சோனுவை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவன் விட மாட்டான். ஹலோ ஹலோ அனூப், உனக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு முன்னாடி நீ என்ன உயிருக்கு உயிரை காதலிச்சிட்டு இருந்தல, இப்ப திடீர்னு போன வாரத்துல இருந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. என்ன ஆச்சா? நான் ஒன்னே இல்ல, ஷாலினியை தான் காதலிக்கிறேன். அனூப் ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன். அப்ப செத்து தொலைய, தயவு செய்து என்னை விட்டு. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க போட்டீங்களா? டேஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்ஸ். ரவீந்தர் சார், எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன்ல. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. கூச்சப்படாமல் என்ன வேணாலும் கேளுங்க. அது ஆக்சுவலா வெள்ளை புடவைய கட்டி கட்டி நான் சலிச்சு போயிட்டேன். அதனால எனக்காக கொஞ்சம் புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பைசா. கம் ஆன் ஷாலினி, வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க நீங்க. நான் இருக்கேன்ல, ஷாப்பிங் பொறுப்பு என்னோடது. இந்தாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவங்க என்ன ஏன் இப்படி பாக்குறாங்களோ தெரியல. அண்ணி, நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்க எக்கேடோ கேட்டு போகட்டும், அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒரு வைரத்தை இழந்துட்டாங்க. ஓ, நான் இவனை ஸ்கூல்ல விடவே மறந்துட்டேன். நான் இப்பவே இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். அட, நீங்க எதுக்கு போகணும்? நான் போறேன். இதுல நீங்க போய் ட்ரெஸ்ஸை வேற மாத்தணும். இதுல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, வா. பாய். பாய். என்னாச்சு ரவீந்தர் சார்? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தானே. அது நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா இப்போ என்னால எந்த உறவையும் ஏத்துக்க முடியாது. ஏன்? ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டென்ஷன் இருக்கு. எப்படியாவது அந்த வீடும் சொத்தும் என் பேருக்கு மாறிடுச்சுன்னா நான் இந்த உறவை பத்தி கண்டிப்பா யோசிக்கிறேன். சரி, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். நீங்க மட்டும்தான் என்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிறீங்க, வேற யாரும் புரிஞ்சுக்கல. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நான்
ஒன்று தெரியுமா, நான் ராத்திரி முழுக்க தூங்கலை. ஃபுல்லாக உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ச்சே, நீ இருக்க பாரு. வரியா, பைக்கில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஐயோ இல்ல இல்ல, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உனக்கு எனக்கும் ப்ராப்ளம் இல்லாதப்ப அவங்க என்ன சொல்லணும்? ஆ, சரி. சீக்கிரமா. ம். நீயா இங்க என்ன அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ எதுக்காக இங்க வந்த? என்ன இங்க இருந்து வெளிய அனுப்பலான்னு பாக்குறியா என்ன? ஷாலினி அழாத. யாமினி, நீ இங்க இருந்து போ. ஏன் இவங்களை கஷ்டப்படுத்துற? அழாத, நான் இருக்கேன்ல, உன்னை யாரும் இங்க இருந்து அனுப்ப மாட்டாங்க. அனு, நான் பிரெக்னண்டா இருக்கேன். சோ இது உன்னுடைய குழந்தை. என்ன ஆதாரம் இருக்கு? அனு ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத ஏய், ப்ளீஸ். எவனோ பண்ண பாவத்தை அனூப் மேல நீயே கட்டுற. ஏன் கேரக்டர் பத்தி நீ பேசுனல? அனூப் இவளை பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையே. இவ கண்ட கண்ட ஆம்பளைங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கா. என்ன? நிஜமாதான். ஆனா நான் தான் இது வரைக்கும் இவளை பத்தி எதுவுமே பேசினதில்லை. அனூப் இப்ப போய் சொல்றா. வாய மூடு. நீயும் உன் குடும்பமும் எவ்வளவு மோசமானவன்னு இந்த ஏரியாவுக்கே தெரியும். இது யாரோட பாவமோ, என்னோடதோ இன்னொருத்தனோடதோ, இத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அனு ப்ளீஸ். வாய மூடு. உனக்கு எனக்கு இருக்கிற உறவு எப்பவும் முடிஞ்சு போச்சு, சரியா? ஏன் இவர் சொல்றது உன் காதுல கேட்கல? உன்னோட இந்த நடிப்பை நிறுத்திட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பு. இல்லன்னா உன் கேரக்டர் என்னங்கறத நான் எல்லார்கிட்டயுமே நீ சொல்லிடுவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் அண்ணனோட விதவ மனைவியா இருந்துகிட்டு ஏன் பாய் ஃப்ரெண்டோட இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கியா? சீ, உனக்கு வெக்கமா இல்ல? பாத்தியா, வெக்கத்தை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்க? நான் சொன்னதுல என்னமா தப்பு? உனக்கும் இவனுக்கும் என்ன உறவு இருக்கு? அப்படியா? இதோ இப்ப சொல்றேன். இதோ உனக்கு பிறக்க போற குழந்தையோட அப்பனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற என்ன தெரியணும்? ஷாலினி அவளுடைய எண்ணங்கள்ல ஜெயிக்க ஆரம்பிச்சா. அவளை விட சின்ன வயசு அனூப்ப சிக்க வச்சா. அவனை யாமினி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அதுவும் அந்த யாமினி வித்யா கிட்ட பேசி எல்லா ப்ராப்பர்ட்டியும் தம் பேர்ல எழுதுவான்னு நம்புனா. ஆனா யாமினி ஒத்துக்கலேனதும் அவ கல்யாணங்கிற புனிதமான பந்தத்தை கேவலப்படுத்தி அனூப்பியும் அவளுடைய திட்டத்துக்கு பலியாக்குனா. யாமினிய கேரக்டர்லெஸ்னு நிரூபிச்சா. இதுல தப்பு ஷாலினி மேல மட்டும் இல்ல, அனூப் மேலேயும் இருக்கு. அவன் காதலிச்சது யாமினிய. ஆனா ரொம்ப ஈஸியா அவங்கள விட்டுட்டு ஷாலினி கிட்ட போயிட்டான். அவன் ஒரு முறை கூட யாமினிய பத்தி யோசிக்கல. இப்ப யாமினி என்ன பண்ணுவாங்க? அவங்க அனூப்புடைய குழந்தைக்கு தான் தாயாக போறோங்கிறத நிரூபிப்பாங்களா? அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பனுடைய பேரை சொல்ல முடியுமா? இல்ல ஷாலினியுடைய தப்பான எண்ணங்கள் இந்த போராட்டத்தை வேற மாதிரி கொண்டு போகுமா?
எங்க உன் அழகான முகத்தை காட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ரொம்ப சீக்கிரம் நடந்துச்சு, ஒண்ணுமே புரியல. இது என்னைக்காவது ஒரு நாள் நடந்துதானே ஆகணும். இன்னையில இருந்து நம்ம புருஷன் பொண்டாட்டி இல்ல? ஆமா. உன்னை காணாமல் நானும் நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. எல்லாம் என் தலையெழுத்து. இப்படிப்பட்ட ஒருத்திய என் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்திருக்கேன். அவ என் புள்ளைய முழுங்கிட்டா. இப்ப என் பேரனோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறா. நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க, எதுவும் செய்யாதீங்க. நம்மளால என்னம்மா செய்ய முடியும் சொல்லுங்க? ஐயோ, அவளை எதுவும் செய்ய முடியாது. ஆனா என்னால இது எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியாது. அதோட என் பேரன் வாழ்க்கை நாசமாகிறத தாங்க முடியாது. என்னால இங்க இருக்க முடியாது. நான் இருக்க மாட்டேன். ஆனா அம்மா, நம்ம திடீர்னு எங்க தான் போறது? நமக்கு தேவையான எல்லாமே இங்க தான் இருக்கு. ஆமா அத்தை, அதோட அந்த பொம்பளைக்காக நாம ஏன் இங்க இருந்து போனோம்? இங்க இருந்து போக வேண்டியவ அவதான், நாம இல்ல அத்தை. அவதான் போக மாட்டேங்கிறாளே. இன்னைக்கு இவன் வீடு, நாளைக்கு இன்னொருத்தன் வீடு. தினமும் அவ இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா நமக்கு மான மரியாதை இருக்குல்ல, இருக்குல்ல. நான் இங்க இருக்க விரும்பல. என்னால இங்க இருக்க முடியாது. நீ இந்த வீட்டை வித்துரு, நாம வேற எங்கேயாவது போயிடலாம். மா, நீ போய் தண்ணி எடுத்து போ. சரிங்க. மா மா மா, நான் சொல்றது கேளுங்க மா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. மா, என்னால இருக்க முடியாது. மா, தண்ணி குடிங்கம்மா. பரவாயில்லையா? நீ செய்வல்ல? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும், சரிங்களா? இல்ல, நான் எங்கேயும் வரமாட்டேன். ஏன் நீ வரமாட்ட? உங்க அம்மா அண்ணனோட பேச்செல்லாம் கேட்க மாட்டியா? நான் இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன். அதுவும் அந்த பொம்பளைக்காக நான் கண்டிப்பா வரமாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? அம்மாவை விட உனக்கு இந்த வீடு தான் ரொம்ப முக்கியமா என்ன? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு போகணும்னு இருந்தா போங்கல. நான் இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன். பாத்தியா பாத்தியா, அவதான் தப்பானவண்ணா. இவ்வளவு அவள மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் அப்படிதான். யாருக்காவது என் மேல அக்கறை இருக்கா? யாராவது என்ன பத்தி இங்க யோசிச்சிருக்கீங்களா? யாரும் என்ன பத்தி இங்க யோசிக்காதீங்க. நான் வர போறது இல்ல. நீங்க போறதா இருந்தா போங்க, நான் எங்கேயும் வர போறது இல்ல. யாமினி, யாமினி. டாக்டர், என்னாச்சு என் பொண்ணுக்கு? அம்மா, அது அது சொல்லுங்க டாக்டர். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லையே. அவங்க பிரெக்னன்ட். நான் கிளம்புறேன். வாழ்த்துக்கள். அட, நீங்க கல்யாணம் ஆகாத உங்க பொண்ணோட குழந்தைக்கு பாட்டியாக போறீங்க. நீ மாமா. இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்கண்ணா. நீ அதை சாப்பிடு. சரி, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? சோனுக்கு தம்பியோ தங்கச்சியோ கிடைக்க போகுது. ஆனா சோனு மாமான்னு யார கூப்பிடுவான்? அப்புறம் குழந்தையோட அப்பா யாரு? அத்தை, இந்த விஷயம் வேற யாருக்காதுக்காவது எட்டுச்சுன்னா அது எவ்வளவு அசிங்கம்னு உங்களுக்கு தெரியும்ல? யாமினி கண்டிப்பா தூக்க மாட்டி செத்துருவான். அதுக்கப்புறம் நீங்களும் அசிங்கம் தாங்காம செத்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம், உங்களோட இந்த குடும்பம் என்ன ஆகுறது? நம்மால யார் முன்னாடியே போய் தலை நிமிர்ந்து நிக்க கூட முடியாது தெரியுமா? ஏதாவது செஞ்சாகணும். கடவுளே, ஏதாவது வழி காட்டுப்பா.
ஆ, ஒரு வழி இருக்கு. நீங்க மரியாதையா இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புங்க. சரி, பண்ணாதீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்க கூடாது. ஏன்னா யாமினியோட பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப ஏன் புருஷன். என்ன ஆச்சு? அசிங்கமா இருக்கா? வெறுப்பா இருக்கா? என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லவா? சீ, என்ன அசிங்கமான உறவு இது? அன்னிக்கும் நாத்தனாருக்கும் ஒரே புருஷனா? போதும். ஆ? வாய மூடிடி அசிங்கமானவளே. முதல்ல நீ உன் வாயை மூடுறி. நான் மட்டும் இங்க என் வாயை திறந்தேன், அதுக்கப்புறம் நான் யாருங்கறத நீ முழுசா புரிஞ்சுப்ப. ஓகேவா? இங்க பாருங்க அத்தை, நீங்க பேசாம இருந்ததெல்லாம் போதும். இந்தாங்க, சீக்கிரமா சைன் பண்ணுங்க. இந்த வேலையை முடிங்க. உன்ன மாதிரி பொம்பளை வம்சத்தையே நாசம் பண்ணிடுவா. நீ என் குடும்பத்தை எதுக்காக கலைச்ச? இதுக்காக தானே? இதுக்காக தானே? இரு. மா, இந்தா. அட பிரமாதம் அத்தை. வாவ், நீங்க என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்க. நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. வாவ் வாவ் வாவ். இப்போ இந்த வீடு, இந்த சொத்து எல்லாம் என்னோடது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் தங்கறதுக்கு உங்களுக்கு வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கே இருக்கலாம். இந்த ஷாலினியோட மனசு ரொம்ப பெருசுங்கிறத மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் யாரும் கவலைப்படாதீங்க. யாமினி பத்தின இந்த உண்மைய நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன மேடம் திடீர்னு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இங்க பாருங்க. அட பரவாயில்லையே. வாவ், ஃபைனலி உங்களுக்கு உங்களோட வீடும் கிடைச்சிருச்சு. அதோட நம்ம கனவும் நிறைவேற போகுது. நம்ம கனவா? எது நம்ம கனவு? நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோமே, ஆம், என்ன மறந்துட்டீங்களா? எல்லாம் நம்ம கல்யாண கனவு தான். ஓ அதுவா? நல்ல ஞாபகம் இருக்கு. அது எப்படி நான் மறப்பேன்? ஆனா அவங்க அந்த வீட்டை விட்டு போகட்டும். அதுக்கு பிறகு நீ என்னெல்லாம் சொல்றியோ அதுபடியே நடக்கும். ஓகே? ஆ ஆ ஷாலினி சொல்லு. அனு, கெஸ் பண்ணு. என்ன சந்தோஷமா இருக்க? அது விஷயம் அந்த மாதிரி. ஒண்ணு தெரியுமா? அந்த வீடு என் பேருக்கு மாறிடுச்சு. வாவ், இது ரொம்ப நல்ல நியூஸ் ஆச்சே. அப்படின்னா இனிமே நம்ம ஒண்ணா இருக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் கால் பண்ணேன். அப்படின்னா சரி, நான் ராத்திரி வரை நம்ம 3 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா. Cheers. அந்த கிழவி என்ன நினைச்சா? எனக்கு சொத்து கொடுக்காம விரட்டி விடுவாளா? பூவர் யாமினி என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. நம்மள பிரிக்கணும்னு நினைச்சா. ஷாலினி, உன்னை எங்க கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. எல்லாரும் எப்படி வழிக்கு வந்தாங்கன்னு பார்த்தல. என்ன தெரியுமா? ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல். சரி, நான் தூங்க போறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வேற போய் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்ல. நானும் வரேன். நானும் வருவேன். கண்டிப்பா. ஓகே, குட் நைட். குட் குட் நைட்.
இது எப்படி நடந்தது? நேற்று நைட்டு நாங்கள் 3 பேரும் பார்ட்டி கொண்டாடினோம். ஷாலினி நைட்டு குட் நைட் சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுப்பும் போயிட்டான். நானும் என் ரூமுக்கு அதோடு போய் படுத்துட்டேன். அப்புறம் காலையில் எந்திரிச்சு நான் என் ரூமுக்கு வந்து பார்த்தேன். சார், இந்த கொலையை நிதிஷும் யாமினியும் தான் சார் பண்ணியிருக்காங்க. யாமினி, நிதேஷ். சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிதிஷ் தான் ஷாலினியை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணான். யாமினியை நான் கைவிட்டுட்டேன் சார். அதுக்கு பழிவாங்க அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து சார், ஷாலினி என்னாச்சு? என்ன பண்ணேன்னு சொல்லு. சார் என்ன விஷயம், என்னாச்சு? சார் சார், என்ன நடந்தது? என்ன நடந்ததா? உங்க பையன் ஷாலினிய கொலை பண்ணிட்டான். இல்ல இல்ல, என் பையன் அந்த மாதிரி எல்லாம் யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டான். இவன் தான் செஞ்சிருக்கான். எங்களுக்கு யாமினி மேலேயும் சந்தேகம் இருக்கு. நல்ல வேளை இவங்களும் இங்கேயே இருக்காங்க. இல்ல சார், நான் யாரையும் கொல்லல. என் அண்ணாவும் யாரையும் கொல்லல. இவங்க 2 பேரும் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவன் யாரு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு? இன்ஸ்பெக்டர் சார், இவனுக்கு எதிரா நியாயமா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், இவ போய் சொல்றா. இவதான் கொலைகாரி. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. எடுத்துட்டு போங்க. சார் சார் ஏய், சார் சார் ஒரு நிமிஷம் பேசாத, சார், வா. நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஐயோ, வேண்டாம் சார், விடுங்க. நான் தான் கொலை பண்ணேன். மா, இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அம்மா எங்களை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் தான் அவளை கொலை பண்ணேன். நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு நான் போனேன். அவளை கொலை பண்ணேன். என் பேரனோட எதிர்காலத்தையே கெடுக்க பார்த்தா. அப்புறம் நான் வேற என்ன பண்றது? வட செல்லம், யாராவது அவளை தடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் கொன்னுட்டேன். ஆனா அவளை கொல்ல வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? அதை தவிர வேற வழியே இல்லடா. இதை தவிர அவளை அடக்க முடியாது. நீ இவனை பாத்துக்க. நீங்க 2 பேரும் இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரணும். ஒரு பெண்ணால தான் ஒரு குடும்பம் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணால தான் குடும்பம் கெடும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பெண் வித்யா குடும்பம் உருவாகணும்னு நினைச்சாங்க. இன்னொரு பெண் ஷாலினி குடும்பத்தை கலைச்சா. அதுக்கான விளைவை அவ உயிரை கொடுத்து அனுபவிக்க வேண்டியதா போச்சு. ஆனா அதுக்குன்னு வித்யா செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஷாலினிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட இது ஒன்றும் வைத்தியம் இல்லை. குற்றம் குற்றம் தான். சட்டத்தை கையில எடுத்துக்கிறது என்னைக்குமே எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இந்த குற்றத்தை ஏன் செஞ்சாங்க? வித்யாவுடைய கோபம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்குன்னு அவங்க குற்றவாளி ஆகக்கூடாது. வித்யா நினைச்சிருந்தா சட்டத்தோட உதவியை நாடிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம். ஆனா தன்னுடைய பேரனுடைய எதிர்காலத்தை சரி செய்யணுங்கிறதுக்காக அவங்க ஷாலினியை கொலை செய்யறது தான் சரின்னு நினைச்சிருக்காங்க. இந்த குற்றம் நடக்காம தடுத்திருக்க முடியுமா? எஸ், கண்டிப்பா தடுத்திருக்கலாம். அதுவும் ஷாலினி தன்னுடைய கீழ்த்தரமான எண்ணத்தை கட்டுப்படுத்தி இருந்தா. அந்த வித்யாவும் அவங்க கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தா. நண்பர்களே, குடும்பத்தை விட பணம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். பணத்துக்கு என்ன, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும். ஆனா குடும்பம் ஒரு முறை பிரிஞ்சா அதை ஒன்னு சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குற்றத்துல இருந்து அலர்ட் பண்ண திரும்ப வருவேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.